மரணித்ததற்கு பின்னாலே எழுப்பப்படுவதை குறித்து குர்ஆனில் பல இடங்களில் பேசப்படுகிறது. மிக முக்கியமாக 2 வரலாறுகள் அதிலே இருக்கிறது. நிறைய பேருக்கு மனசுல ஒரு சந்தேகம், மௌத்தான பிறகு எல்லாத்தையும் எழுப்புவானா? கபூர்ல இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சிருவாங்களா? கடல்ல அடிச்சுட்டு போனவங்க எல்லாம் எந்திரிச்சிருவாங்களா? எரிஞ்சு சாம்பலா போனவங்க எல்லாம் எந்திரிச்சிருவாங்களா? எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்? இறந்தவர்களை மறுமுறை உயிர்ப்பிப்பது சாத்தியமா என்பதை குறித்தெல்லாம் நிறைய சந்தேகங்கள் உலகத்தில் பல பேருக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லிம் அவன் கொள்ள வேண்டிய அடிப்படை நம்பிக்கைகளில் 7 நம்பிக்கை சொல்லுகிறோம் அல்லவா? அல்லாஹ்வை நம்புதல், வானவர்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், தீர்க்கதரிசிகளான நபிமார்களை நம்புதல், அதே மாதிரி மறுமை நாளை நம்புதல். இந்த வரிசையில் நன்மை தீமை இறைவனிடமிருந்தே உண்டாகிறது என்று நம்புதல். கடைசியாக ஒரு வார்த்தை, வல் பஅஸி பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னாலே எழுப்பப்படுவோம் என்று நம்புதல். ஒரு முஸ்லிம் இதை நம்பித்தான் ஆகணும், அப்பதான் அவன் முஸ்லிம் இல்லைன்னா இல்ல. மறுமுறை நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம். சரி, இறந்து போனவர்களை உயிர்ப்பிப்பது சம்பந்தமாக குர்ஆன்ல 2 வரலாறு. இன்னைக்கு அந்த 2 வரலாற்றை தான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல போறோம். அதுல முக்கியமானது ஒரு நபி, அவருக்கு பெயர் உஸைர் அலைஹிஸ்ஸலாம். உஸைர் என்ற ஒரு நபி மிக அதிகமாக புழக்கத்தில் மக்கள் கேள்விப்படாததால் இந்த வரலாற்றை சொல்லுவது பொருத்தம் என்ற அடிப்படையில நாங்கள் இதை தேர்வு செய்து சொல்லுவோம். பனூ இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் முக்கியமான நபி அந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் வாழ்ந்த ஊர், எதிரிகள்லாம் ஊருக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அழிச்சு துவம்சம் பண்ணி, கட்டடத்தை எல்லாம் இடிச்சு, மரங்களை எல்லாம் வெட்டி போட்டு ஊரையே ரணகலம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஊர் துவம்சமாகி விட்டது, இடிபாடுகளுக்கு இடையிலே இருக்கிறது. இந்த உஸைர் அப்படியே போறார், தன்னுடைய கழுதையிலே அமர்ந்து கொண்டார். கழுதையிலே அமர்ந்து கொண்டு அப்படியே பிரயாணம், எங்க ஊரை சுத்தி பார்க்கிறார். அப்படி இவ்வளவு இடிபாடுகள் பார்த்து மனம் நொந்து போய், இப்படியும் கூட ஒரு ஊரை அடிச்சு துவம்சம் செய்ய முடியுமான்னெல்லாம் பார்த்துக்கிட்டே போன ஒரு மரத்தடியில உக்காந்துக்கிட்டார். ஒரு மரத்துல அடியில உக்காந்துக்கிட்டு, நல்லா கவனிக்கணும், அவர் ஒரு கழுதையில போயிருக்கார். கையில ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு பாத்திரம், அதுல உணவு இருக்கு. உணவு என்ன இருக்கு தெரியுமா? ரொட்டி கையில. அந்த பாத்திரத்துல திராட்சை பழத்தினுடைய சாறு. சாப்பிடுறதுக்காக என்ன பண்ணாரு, அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தவர் ரொட்டியெல்லாம் ரொட்டிய பிச்சு அதுல போட்டார். எதுல? திராட்சை பழ ஜூஸ்ல. கொஞ்ச நேரம் ஊறட்டுமே. அந்த காலத்தில் காய்த்து போன ரொட்டிகளை வைத்துக் கொண்டே பயணம் செய்வார்கள், தண்ணீரை தொட்டு சாப்பிடுவாங்க. சரி, கொஞ்ச நேரம் திராட்சை பழ ஜூஸ்ல, திராட்சை பிழியப்பட்ட திராட்சையினுடைய ரசத்துல அந்த ரொட்டி ஊர்னா கொஞ்சம் மிருதுவாயிரும்னு ஊத்தி வச்சார். வச்சுட்டு அப்படியே இடிபாட்டை ஒரு தடவை பார்த்துட்டு பேசுறாரு. அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹு பஅத மௌத்திஹா. இந்த ஊரே இப்படி மௌத்தா போச்சு, கட்டடம் எல்லாம் மௌத்தா போச்சு, செடி கொடி எல்லாம் உளுந்து போச்சு. இந்த மாதிரி மௌத்தா போன ஊரை கூட ஆண்டவன் எப்படிதான் இனி உயிர்ப்பிப்பானோ, இந்த ஊருக்கு எப்படி ஒரு மறுசீரமைப்பு வருமோ அப்படின்னு கேட்டாரு. கேட்டுட்டு படுத்துட்டார் மரத்துக்கடியில. வீட்டு நிமிர்ந்து படுத்தாச்சு. அல்லாஹ் என்ன பண்ணான்னு தெரியுமா? படுத்தவரை 100 வருஷம் மௌத்தாக்கிட்டான். நான் சொல்றேன், இது குர்ஆன்ல 3வது ஜுஸ்ல வருது. 100 வருஷம் மௌத்தா போயாச்சு. அப்போ அவருடைய கழுதை, அங்கே மரத்தோடு கட்டப்பட்டிருக்கிற கழுதை இருக்கிறது. பக்கத்தில் அவர் சாப்பிடுவதற்கு வைத்திருந்த பாத்திரத்தில் ரொட்டியும், அதுவும் திராட்சை பழ ரசத்திலே ஊற வைக்கப்பட்ட ரொட்டி இருக்கிறது. இவர் படுத்துட்டார், 100 வருஷம் தூங்கிவிட்டார். 100 வருடம் கழித்து அல்லாஹ் எழுப்புகிறார். எழுப்பி கேட்கிறான். குர்ஆன்ல வருகிறது, 100 வருஷத்துக்கு பின்னாடி எந்திரிக்கிறார். கேட்கிறான் அல்லாஹ், எவ்வளவு நாள் நீ தூங்கிட்டு இருந்த? அவர் சொல்றாரு, ஒரு நாள் இருக்கும் அல்லது ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் இருக்கும். வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு பதில். ஏன்னா தூங்கி எந்திரிச்சு அவருக்கு 100 வருஷம் தூங்கின மாதிரி ஃபீலிங் வரல. அவருக்கு என்ன ஃபீலிங் வருது தெரியுமா? மிஞ்சி போனா ஒரு நாள் தூங்கி இருப்போம், அல்லது காத்தால தூங்கி மத்தியானம் எந்திரிக்கிறோம், அல்லது மத்தியானம் தூங்கி சாயந்தரம் எந்திரிக்கிறோம்னு அவர் நினைச்சுக்கிட்டார். சரி,
அடுத்து இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த மாதிரி தூங்கின யாரை எழுப்பி கேட்டாலும் இப்படித்தான் சொல்றாங்க. 300 வருஷம் தூங்கின குகை தோழர்களை எழுப்பி விட்டு எப்பா எவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு அல்லாஹ் கேக்குறான். குர்ஆன்ல வருது. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம், எவ்வளவு நாள் தூங்குனீங்கன்னு. ஒரு நாள் இருக்கும், இல்ல கொஞ்சம் அரை நாள் இருக்கும். இப்போ 100 வருஷம் 300 வருஷம் தூங்கினவங்க இல்ல. ரொம்ப பரிதாபமான செய்தி என்னன்னா, உலகத்துல 60 வருஷம் 65 வருஷம் அல்லது 70 வருஷம் 100 120 வருஷம் எல்லாம் வாழ்ந்துட்டு நம்ம மௌத்தா போறோம் இல்லையா, மறுமையில நாம் எழுப்பப்படுகிற போது நம்மள்ட்ட கேட்பாங்களாம் எவ்வளவு நாள் இருந்தேன்னு. நாமளும் இதே பதில தான் சொல்றோம். குர்ஆன்ல வருது, மனிதன் அப்போது வாழ்ந்து முடித்த வாழ்வை ஒரு நாள் என்பான் அல்லது ஒரு நாளில் சில மணி நேரம் என்பான். மொத்தத்துல உலகம் காலம் சுருங்கி போனதாக காட்டுகிறோம். சரி, இவர் எந்திரிச்சார். எந்திரிச்சு பார்த்துட்டு அல்லாஹ் கேட்கிறான், இவர்கிட்ட எவ்வளவு தங்கினீங்கன்னு. இவ்வளவுதான், ஒரு நாள் இருக்கும், அரை நாள் இருக்கும். அல்லாஹ் சொல்ற, பல் லபிஸ்த மிஅத ஆமின், நீ 100 வருஷம் தங்கி இருக்கிற. ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதஸன்னா. இந்த வரலாறுல முக்கியமா கவனிக்கப்படுறது 2 செய்தி. இவரை எழுப்பி விட்டு உட்கார வச்சா இவருக்கு அதிர்ச்சி. காரணம், கழுதை கட்டியிருந்த இடத்துல கழுதை இல்ல, கழுதை பூரா எலும்பாய். அந்த எலும்பும் நிக்கிற கழுதை மாதிரி இல்ல, பூரா என்னமோ வெட்டி வெட்டி விறகு குமிச்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கீழே கிடக்குது. எல்லாம் நைந்து போன எலும்புகள், அல் இதாமுல் பாலியா, பூரா கீழே கிடக்குது. கை காலு கழுதையோட தலை எல்லாம் மண்டை கூடுகளா கிடக்குது, கீழே கிடக்குது. ஆச்சரியப்பட்டு போய் பாக்குறாரு அந்த கழுதையை, அது அப்படித்தான் கிடக்குது. இந்த பக்கம் பார்த்தா அவருடைய பாத்திரத்தை திறந்தா ரொட்டியும் ஒன்னாகல. அந்த திராட்சை ஜூஸ்ல போட்டு வச்ச ரொட்டி இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தா எப்படியோ அப்படித்தான் இருக்கு. முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், காலம் அல்லாஹ்வின் கையில். காலம், இந்த காலத்தை நினைச்சா ஒரு இடத்துல காலத்தை செலுத்துவான், சில காலத்தை செலுத்தாமையும் விட்டுருவான். கழுதையின் மீது காலம் ஓடியது, எனவே அது எலும்பாகி மக்கி போய் துண்டு துண்டாக விறகு கட்டைகளை போல கீழே கிடக்கிறது. ஆனா உணவின் மீது இறைவன் காலத்தை ஓட்டவில்லை, எனவே 100 வருஷம் பாஸ் ஆகல, அது இந்த மணி நேரத்தில் வைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. இறைவன் நினைத்தால் காலத்தை நிறுத்த முடியும், இறைவன் நினைத்தால் காலத்தை ஓட்ட முடியும். நமக்கு அப்படி சிந்தனை வரலாம், நம்ம வயசுல எல்லாம் அப்படி காலத்தை நிப்பாட்டிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, அப்படியே என்றும் 16 தொடர்ந்து இருக்கலாம், காலத்தை மட்டும் நிப்பாட்டிட்டா. அப்போ உணவின் மீது கால ஓட்டம் நிறுத்தப்படுகிறது, கழுதையின் மீது கால ஓட்டம் ஓட்டப்படுகிறது. இவர் கண்ணுக்கு முன்னாடியே அல்லாஹ் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் தர்றான். அவர் என்ன கேள்வி கேட்டாரு? எப்படித்தான் இடிபாடுகளா போன இந்த ஊரை அல்லாஹ் உயிர்ப்பிப்பானோன்னு கேட்டார்ல. இப்ப இடிபாடா போன கழுதைய, குச்சி குச்சியா கட்ட கட்டையா நைந்து போன மக்கி போன எலும்புகளாக கிடக்கிற கழுதைய அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். கண்ணுக்கு நேராக உஸைர் என்கிற நபி, பனு இஸ்ரவேலர்களின் நபி, அவர் பார்க்கிறார். பார்த்தா இந்த எலும்பெல்லாம் ஒன்னோட ஒன்னு அப்படி சேருது. ஒவ்வொரு எறும்பு பூட்டிக்கிச்சு. காலுடைய கீழ்ப்பகுதியும் காலுடைய மூட்டு பகுதியும் 2 சேருது. கை மூட்டு பகுதி சேருது, தோல் பூஜம் சேருது. திடீர்னு பார்த்தா கட்டையாய் ஒரு கழுதை. உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த வியத்தகு காட்சியை. மெதுவா சதைகள் அதிலே சேருகிறது, நரம்புகள் சேருகிறது, இரத்த நாளங்கள் சேருகிறது, சதை பகுதி எல்லாம் மூடப்படுகிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு தோல் வந்தது. தோல் வந்த உடனே தோலுக்கு மேல் ரோமங்கள் வந்தது. முழு கழுதையாக சில மணி துளிகளில் கண்ணுக்கு முன்னாலே நிற்கிறது. இப்ப உஸைர் ஏறத்தால ஒரு படம் வரைகிறவங்க வரைவாங்க இல்லையா, ஒரு பேப்பரை வச்சுட்டு கழுதை வரைய சொன்னா எடுத்த உடனே முழு கழுதையா, முதல்ல அப்படியே ஏதாவது தலையை போடுவாங்க, காலு போடுவாங்க, வாழை வரைவாங்க, அப்படித்தானே. அப்படியே அவர் கண்ணுக்கு முன்னால் ஒரு உருவம் செய்யப்பட்டு செதுக்கப்பட்டு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு முன்னாலே நிக்குது. அதிர்ச்சியில இருந்து மீளல. அப்போ உணவு கெடவில்லை, ஆனால் மக்கி போன எலும்பாகிவிட்ட கழுதையை அல்லாஹ் தூக்கி நிறுத்துகிறான். இந்த மாபெரும் ஆச்சரியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறவருக்கு அல்லாஹ் சொல்றான், கதாலிக யுஹ்யில்லாஹுல் மௌதா. இந்த கழுதையை நாம் ஒரு அத்தாட்சியாக ஆக்கி இருக்கிறோம். உனக்கு எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் இப்படித்தான் மௌத்தா போனவர்களை உயிர்ப்பிப்பான்
எப்படி உயிர்ப்பிப்பான்? அது எலும்பாகி நெஞ்சு போனாலும், தூளா போனாலும், தண்ணியோடு போனாலும், நெருப்போடு போனாலும், எப்படி போனாலும் திடீரென்று அப்படியே சதைகள் பூட்டிக் கொண்டு ஒரு முழு மனிதனாக நின்று விடுவார். மறுமையில் மௌத்தாக்களை எப்படி உயிர்ப்பிப்பான் என்பதற்கு இறைவன் சொல்லுகிற அற்புதமான வரலாறு. எதிர்ச்சார் யாரு? உசைர் அலைஹிஸ்ஸலாம். இந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு ஊருக்குள்ள போறார். நல்லா கவனிக்கணும். இப்ப அவர் ஊருக்குள்ள போகும்போது 100 வருஷம் தூங்கி இருக்கார். ஏற்கனவே வேற பல வருஷம் 20-30 வருஷம் தாண்டினவர். அவர் வாலிபராக இருந்தப்பதான் இது நடந்துச்சு. 120 வயசை தாண்டிட்டார். ஊருக்குள்ள போறார். ஊரே மாறி போயிருக்காரு. உண்மைதானே? 100 வருஷத்துல ஒரு ஊர் எப்படி இருக்கும்? ஊரே மாறிடுச்சு. பயங்கரமான கட்டடங்கள், மரம், செடி, கொடிகள், எங்கு பார்த்தாலும் பசுமை. எந்த தெருவு என்ன ஏதுன்னு தெரியல. எல்லாம் மாறி போயிருக்கிறது. ஊருக்குள்ள நுழைஞ்சவர் முதல்ல ஒரு கிழவியின் குடிசைக்கு போகிறார். அந்த அவருக்கு தெரிஞ்ச கிழவி, அவர்களுடைய வீட்டு பகுதியில வேலை செய்த கிழவி. 120 வயசாச்சு அந்த கிழவிக்கு. அந்த கிழவி உசைரை இளமையிலே பார்த்திருக்கிறது. இப்போ அது கண் பார்வை இல்லை. போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லி விசாரிச்சா கிழவி வலைக்கும் சலாம்ட்டு, யார் நீங்க என்னன்னுச்சு. இவர் விசாரிச்சாரு, உங்களுக்கு உசைரு தெரியுமான்னார். ஆமாமா தெரியும், உசைரு அல்லாஹ்வுடைய நபி, காணாம போயிட்டாரு, சொல்லாம கொல்லாம போயிட்டாரு. அவர் போய் 100 வருஷம் ஆச்சு. நான் இள வயசுல அவரை பார்த்திருக்கேன். இவர் சொன்னார், நான் தான் உசைருன்னார். நீ உசைரா? பொய் சொல்ற. உசைர் எங்களை விட்டு போய் 100 வருஷம் ஆகிவிட்டது. அவர் காணாமல் போனார். 100 வருஷம் கழிச்சு நீ எப்படி வர்ற? இது எங்களால் நம்ப முடியல. அப்ப அந்த கிழவி சொன்னது என்னன்னா, எனக்கு பார்வை வர்றதுக்கு நீங்க துவா செய்யுங்க. நீ வேணா துவா செய். எனக்கு பார்வை வந்துருச்சுன்னா நான் உன்னை பார்த்து நீ உசைரா இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும், நான் சொல்ல முடியும். என்ன உசைர இள வயசுல பார்த்திருக்கேன். உசைர் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், அல்லாஹும்ம ருத்த பஸரஹா, எல்லா பார்வையை திருப்பி கொடுத்துருன்னு துவா செஞ்சாங்க. அதே போல என்ன ஆச்சுன்னா பார்வை திரும்பி வந்துச்சு. பார்த்த உடனே சொன்னாங்க, நீங்க உசைர் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு நாளா எங்க போனீங்க? எங்களை விட்டு ஏன் மறைஞ்சு போனீங்க? சுமார் 120 வயசு, 120 வயது வரை நீங்கள் எங்கே சென்றீர்கள் அப்படின்னு எல்லாம் கேக்குது. கடைசியில பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா கிழவி இவரை கூட்டிட்டு ஊருக்குள்ள வருது. ஊருக்குள்ள வந்தா நம்பல, யாரும் நம்பல. யாரு நம்புவா? நான் தான் உசைரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனேன், நான் இப்ப வந்திருக்கேன்னு சொன்னா அவர் இளமையா இருக்கிறார் பாக்குறதுக்கு. வயசு 100 வருஷம் ஆச்சே ஒழிய முடி வெள்ளையாகல. 100 வருஷம் ஆச்சே ஒழிய உடம்பெல்லாம் இழைக்கல. ஒரு உடம்பு வயதானவர்களுக்குள்ள தோற்றம் எல்லாம் வரல. அப்ப கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இவர் உசைர் இல்ல, இவர் நம்மளை ஏமாத்துறார். இவர் சொல்றதெல்லாம் நம்பும்படியா இல்ல. 100 வருஷம் ஆண்டவன் என்ன தூங்க வச்சுட்டாங்கிறார். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள், நீ உசைரா இருந்தா எங்கள்கிட்ட இருந்து தௌராத்தினுடைய சில பிரதிகள் காணாமல் போனது, அதை எங்கேயோ ஒரு இடத்துல புதைச்சு வச்சோம், எந்த இடம்னு தெரியல, வேணும்னா அதை காட்டு. கரெக்டா போய் உசைர் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்தை தோண்டுனாங்க. தோண்டனா கடைசியா தௌராத்து கரையான்கள் எல்லாம் அரித்து போய் கூழாகி விட்டது. தௌராத்து இல்ல, ஒரு வரி கூட அதுல படிக்க முடியாது. கரையான்கள் அரித்து போன தௌராத்தில். சரி, என்ன செய்யலாம்? உசைர் சொன்னார், அப்போ உங்களுக்கு தேவை தௌராத்து தானே, எல்லாரும் எழுதிக்கும், நான் தௌராத்து படிக்கிறேன். கடகடன்னு ஆரம்பிச்சார். தௌராத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பிச்சவர் அல்லாஹு அக்பர் முழு தௌராத்தையும். நீங்கள் இங்க ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும், ஒட்டுமொத்தமாக உலகத்தில் முழு தௌராத்தையும் மனப்பாடம் செய்தது இந்த உசைர் நபி மட்டும்தான். அப்ப உசைர் நபி சொல்ல தௌராத்தை எழுதி முடித்தார்கள். அதற்கு பின்னாலே நிறைய பேர் நம்பினார்கள், நிறைய பேர் நம்பவில்லை. உசைரனுடைய வரலாறு. இப்போ உசைர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மௌத்தா போனவங்களை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்? அல்லாஹ் உசைருக்கு காட்டினது என்ன தெரியுமா? இந்த பாரு, உன்னை எப்படி மௌத்தாக்கி உயிர்ப்பிக்கிறேனோ, உன் கண்ணுக்கு முன்னாலே நின்ற கழுதை எலும்பாகி மக்கி போன பிறகு எப்படி உயிர்ப்பிக்கிறேனோ,
அதுபோலத்தான் நான் உயிர்ப்பிப்பேன்னு சொல்லிட்டான். திருக்குரானில் இந்த வரலாறு முடிகிற இடத்தில் உசைரை பற்றிய செய்திகள் வந்திருக்கிறது, வேற இடத்துலயும் வந்திருக்கு. இத பார்த்த உடனே யகூதிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? உசைர் மனப்பாடமாக தௌராத்தை பேசின உடனே வழக்கம் போல அற்புதங்களை காட்ட வந்தவர்களை அல்லாஹுவின் மகன் என்று சொல்லிவிட்டார்கள். குர்ஆனில் வருகிறது, காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ் வகாலத்தின் நஸாரல் மஸீஹ் இப்னுல்லாஹ். உஸைரை யூதர்கள் அல்லாஹ்வின் மகன் என்று சொல்லிவிட்டார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமை கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வின் மகன் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த உஸைர் அல்லாஹ்வின் மகனாக அவர்களிடத்திலே மாறிவிட்டார். இந்த வரலாறு முடிகிற இடத்தில் இறைவன் இன்னொரு வரலாறு சொல்லுகிறார். என்ன வரலாறு? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதே இறந்தவர்களை உயிர்ப்பித்தல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உயிர்ப்பிப்பேன்னு கேட்டாங்க. நம்பளையான்னு அல்லாஹ் இல்ல, நம்பி இருக்க, என்னுடைய கல்பு மனசு ராகத்தாக இருக்காக 4 பறவைகளை பிடிக்க சொல்லுகிறான். 4 பறவைகளை பிடிச்சாச்சு. ஏதாவது ஒண்ணு சிட்டுக்குருவி, ஒரு காடை, கௌதாரி, ஏதாவது ஒரு 4 பறவைகள் சிட்டுக்குருவி மாதிரி 4ஐயும் பீஸ் பீஸா பிக்க சொல்லிட்டான் அல்லாஹ். ரெக்க தனியா, தலை தனியா, சதை தனியா, பூரா ரத்த கோலமா 4ஐயும் பிரிச்சாச்சு. சரி, அடுத்து என்ன? கலக்க சொல்லிட்டான் அல்லாஹ். 4ஐயும் கலக்கியாச்சு. எந்த தலை எந்த உடம்புக்கு, எந்த ரெக்க எந்த தலைக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் கலக்கி ஒரு தட்டுல போட்டு குளிக்காச்சுன்னு வைங்களேன். அல்லாஹ் சொல்லிட்டான், கொஞ்சம் கொஞ்சத்தை ஒவ்வொரு மலையில வச்சிரு, 4 மலையில உன் கண்ணுக்கு முன்னாடி, அங்க கொண்டு போய் வை, அங்க கொண்டு போய் வை, அங்க கொண்டு போய் வை. அந்த தலைக்கு உள்ள அந்த உடம்பு அந்த ரெக்க வைக்கல, குழப்பப்பட்ட கலக்கப்பட்ட பறவையினுடைய இறக்கை, இறைச்சி, தலை எல்லாத்தையும் கொம்பி 4 பக்கம் வச்சாச்சு. அல்லாஹ் சொல்றான், நடுவுல நின்னுட்டு பறவைகளே அல்லாஹ்வுடைய பேரால வானு கூப்பிடு, கரெக்டா எல்லாம் செட் ஆகி வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி பண்ணிட்டு நடுவுல நின்னுட்டு அழைப்பு கொடுங்கள் இப்ராஹிமே, அதெல்லாம் உங்கள்ட்ட வேகமா வரும். கொடுத்த உடனே பார்த்தா எல்லாம் வேகமா வந்துருச்சு. 4 பறவைகளும் ரெக்க செட்டாயி, உடம்பு செட்டாயி, அதோட தலை செட்டாயி, இப்ராஹிம் கையிலே உயிரோடு பறவைகளாக இருந்த போது எப்படி வந்ததோ அதே மாதிரி 4 வந்துருச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இறந்து போனவர்களை இப்படித்தான் உயிர்ப்பிப்பேன். வரலாற்று இந்த 2 நிகழ்வு நாம் கவனிக்க வேண்டும். உஸைர் கண்ணுக்கு முன்னாலே கழுதை உயிர் பெறுகிறது, எலும்பாக இருந்த கழுதை. இப்ராஹிம் கண்ணுக்கு முன்னாலே துண்டு துண்டாக்கப்பட்டு கலக்கப்பட்ட பறவைகள் உயிர் பெறுகிறது. 2ஐயும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கதாலிக யுஹ்யில்லாஹுல் மௌத்தா, இவ்வாறே மௌத்தானவர்களை நாம் உயிர்ப்பிப்போம். இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம், குர்ஆன்ல இடைவெளி கேப்பே இல்லாம இது முடியுது, அடுத்து இது வருது. உஸைர் வசனம் முடியுது, அடுத்து இப்ராஹிம் வசனம் முடியுது. சரி, இந்த 2ம் எங்க வருதுன்னு தெரியுமா? கவனிக்கணும் நீங்க. இந்த 2ம் எங்க வருது தெரியுமா? பிரபலமான வரலாறு. நம்ரூதுக்கும் இப்ராஹிமுக்கும் விவாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நம்ரூது சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல சொன்னாங்க, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என் ரப்பு உயிர் கொடுப்பான் மௌத்தாக்குவான். அவன் சொன்னா, நானும் உயிர் கொடுப்பேன், நானும் மௌத்தாக்குவேன். எப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தன் ஒரு நிரபராதியை கூப்பிட்டு வெட்டணும், இந்த மௌத்தாக்கிட்டேன். இன்னொருத்தர் தூக்கு தண்டனை தீர்ப்பு செய்யப்பட்ட ஒரு கைதி கூப்பிட்டு, உனக்கு தூக்கு தண்டனையில வீட்டுக்கு போனான். அப்ப தூக்கு தண்டனையில இருந்து ஒருவர் என்ன ஹயாத்தாக்கிட்டேன்னா, இப்போ உயிர்ப்பிக்குதல் மௌத்தாக்குதல்ங்கிறத மடத்தனமா புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? இந்த முட்டாள் மடத்தனமா புரிஞ்சுக்கிட்டான்னு சரியான விளக்கத்துக்காக இதுக்கு அடுத்த 2 வசனத்துலதான் அது வருது. ஒரு வசனம் உஸைர், ஒரு வசனம் இப்ராஹிம். இந்த 2 வசனத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா? நம்ரூது மடத்தனமாக உயிர்ப்பித்தல் என்பதை தப்பாக புரிந்து கொண்ட போது இந்த 2 வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள். பறவையை, சுக்குநூறான பறவையை உயிர்ப்பித்தவன், எலும்பு கட்டைகளாகி போன கழுதையை உயிர்ப்பித்தவன், 100 வருஷம் ஒரு ஆளை தூங்க வைத்து எழுப்பியவன், அவன் சொல்லுகிறான் மௌத்தா போன எல்லாத்தையும். நம்மள பல பேர் நினைக்கலாம், கபரு குழியில அடங்கினா தானே எழுப்புவாங்க,
பொணத்தை தீய வச்சு எரிச்சுட்டா சாம்பல் ஆயிருது, அந்த சாம்பலை கும்பி கடல்ல கலக்கிடுறாங்க, அவன் எப்படி? தீ பிடிச்சி எரிஞ்சிட்டா எப்படி? ஆளு வேற விதத்துல மரணித்து போனா எப்படி? தலை ஒரு பக்கம் உடம்பு ஒரு பக்கம் இப்படி எல்லாம் இருந்தா எப்படி? விமானம் விழுந்து நொறுங்குகிற போது உரு தெரியாமல் ஆகிவிடக்கூடிய சடலங்கள் எப்படி? இப்படி நிறைய சொல்லலாம். எப்படி சிதைந்திருந்தாலும் ரப்பு மீட்டுவான். ஒரு முஸ்லிமின் ஆழமான நம்பிக்கை என்ன தெரியுமா? மறுமைக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு நாமவே எழுப்பப்படுவோம். அல்லாஹ்விற்கு இது ஒரு பெரும் விஷயம் அல்ல. குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இறந்தோரை உயிர்ப்பிப்பதை பற்றி வருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லோர்களோடு நபிமார்களோடு சலாமத்தாக எல்லா விதமான குறைகள் இல்லாத தூய அமைப்பில் அல்லாஹ் நம்மை மறுமையிலே எழுப்புவானாக என்று துஆ செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியும் சொல்ல வேண்டும். இறந்தவர்களை உயிர்ப்பிக்குதல் அப்படிங்கிற இதே தலைப்பு எப்பவெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான் தெரியுமா? பூமிக்கு பயன்படுத்தி இருக்கிறான். ஒரு பூமி கட்டாந்தரை வற்றி போய் ஒண்ணுமே இல்லை, ஒரு புல் முளைக்காது, நிலமெல்லாம் வெடித்து சிதறி கிடக்கிறது. எப்படி உயிர்ப்பிக்கிறான் தெரியுமா? ஒரு மழை அவ்வளவுதான் பூமி பசுமையாக செடிகளை விளைவிக்கும். மனிதர்களை உயிர்ப்பிப்பதற்கு என்ன வார்த்தையை? இஹ்யாஉல் மௌதா, அந்த வார்த்தையத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். பூமியை உயிர்ப்பிப்பான். ஒரு மழை உயிர்ப்பிப்பது போலத்தான் மறுமையில எல்லா மனிதர்களுக்கும் அவர்களினுடைய முதுகந்தண்டு முடிகிற இடத்தில் ஒரு எலும்பு இருக்கிறது அல்லவா, குறுக்கெலும்பு, அஜபு தனப் என்று சொல்லுவார்கள். அந்த அஜபு தனப் என்கிற எலும்பை வைத்து முழு உடலையும் அல்லாஹ் எடுத்து விடுவான். கடைசியில ஒரு மழை பெய்யும். ஒரு மழை முழுமையாக மனிதர்கள் மாறிவிடுவார்கள். பூமியை உயிர்ப்பிப்பதை, மௌத்துகளை உயிர்ப்பிப்பதை, தூங்கியவர்களை உயிர்ப்பிப்பதை, இதையெல்லாம் அல்லாஹ் தனது வல்லமையாக சொல்லுகிறான். மறுமையில எழுப்புறத நம்பாதவங்க யாரும் நம்பாம இருக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நைட்டு தூங்குற நம்மள காலையில எழுப்புறான். இரவு தூக்கம் ஒரு சின்ன மரணம். அதனாலதான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி காலையில எந்திரிச்ச உடனே சொல்றோம். மவுத்துக்கு பின்னால என்ன ஹயாத்தாக்குன அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்ங்கிறோம் காலையில. என்ன அர்த்தம் தெரியுமா? இரவு முழுக்க தூக்கம் என்பது சின்ன மரணம். மரணத்திற்கும் தூக்கத்துக்குமான உறவு சகோதர உறவு. அதனால அந்த மரணத்திலே இருந்து எழும்பியதை அல்லாஹ் இப்படி வார்த்தைகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே கற்றுத் தருகிறார்கள். நீ தூங்கின பிறகு எந்திரிக்கிறது கரெக்டா இருக்குது அப்படின்னு சொன்னா, நாளை மறுமையிலே ஒரு பெரிய உறக்கத்திற்கு பின்னால் நம்மை எழுப்புவதற்கு அல்லாஹ் போதுமானவன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லோர்களோடும் நபிமார்களோடும் அல்லாஹ் நம்மை எழுப்பட்டும், அதற்கு கிருபை செய்யட்டும்.